ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிமே தமிழ்மணி டிவி சேனல்ல நான் தான் உங்களுக்கு தினமும் கதைகள் சொல்ல போறேன். நம்ம சேனல்ல வர எல்லா கதைகளுமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதுக்கு முழுக்க முழுக்க நான் கேரண்டி. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நம்ம சேனல்ல உள்ள கதைகளை போய் பாருங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். என்னுடைய பழைய பள்ளி தோழனை 25 வருடங்களுக்கு பிறகு சந்தித்தேன். ஒரு ஹோட்டலில் சந்தித்தேன். மிக எளிமையான உடைகள் அணிந்திருந்தார். நான் அவருக்காக மனதில் இரக்கப்பட்டு கொண்டேன். என்னை பார்த்ததும் என் அருகே மகிழ்ச்சியோடு வந்து நலம் விசாரித்தார். என்னுடைய ஸ்டேட்டஸ் தரத்தோடு ஒப்பிடும்போது அவர் மிகவும் தாழ்ந்திருப்பதாக நினைத்தேன். இருவருமே எங்களை பற்றிய தகவல்களை பரிமாறிக்கொண்டோம். அவர் என்னை சந்தித்தது குறித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். நான் அவரை எனது புது ஆடம்பர கார் ரேஞ்ச் ரோவரில் வீட்டில் டிராப் செய்கிறேன் என்று கூறினேன். அவர் மென்மையாக மறுத்துவிட்டு தானும் காரில் தான் வந்ததாக கூறினார். அவரை என் வீட்டிற்கு மதிய உணவிற்கு அழைப்பு கொடுத்தேன். என்னுடைய வெற்றியையும் அந்தஸ்தையும் அவர் உணர வேண்டும் என்று நான் நினைத்தேன். அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று வீட்டில் வைத்து பேசலாம் என்று நினைத்திருந்தேன். அவர் என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு மறுநாள் பார்க் வியூவில் இருந்த என் ஆடம்பர பங்களாவிற்கு வந்தார். என் பங்களா அவரை மிகவும் கவர்ந்தது. உணவருந்தும் போது என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் என் வியாபாரம் மிக எளிமையானது என்று மட்டும் கூறினார். நான் அவரிடம், உங்களுக்கு ஏதாவது லோன் தேவையாக இருந்தாலும் சொல்லுங்கள், பேங்கில் என்னால் ஏற்பாடு செய்து தர முடியும் என்று கூறினேன். புன்னகையோடு நன்றி சொல்லிவிட்டு தற்போது தேவையில்லை என்று கூறினார். என்னை அவர் வீட்டிற்கு மதிய உணவு உண்ண அழைத்தார். 2 வாரம் கழித்து அவர் வீட்டிற்கு நானும் என் மனைவியும் சென்றோம். என் மனைவிக்கு வரவே விருப்பமில்லை. ஏனென்றால் அவர்கள் எங்கள் அளவிற்கு அவ்வளவு உயர்ந்த ஸ்டேட்டஸில் இல்லையாம். அதனால் என் மனைவிக்கு வர விருப்பமில்லை. நாங்கள் இருவரும் கல்லூரியில் நெருங்கிய நண்பர்கள் என்று கூறி வற்புறுத்தி அழைத்து சென்றேன். எல்லா விரல்களும் சமமாக இல்லை என்று நினைத்து கொண்டேன். ஒரு பெரிய எஸ்டேட். அங்கே சென்று விசாரித்த போது மிக மரியாதையாக அவர் இருப்பிடத்திற்கு வழி கூறினார்கள். ஆச்சரியமாக இருந்தது. பெரிய எஸ்டேட் நடுவில் எளிமையான ஆனால் இயற்கை சூழலோடு அழகான பங்களா. அவர் வீட்டில் நுழைந்ததும் அந்த எளிமையான அமைப்பு என்னை மிகவும் கவர்ந்தது. அவர் மனைவியும் அவரும் எங்களை நன்கு வரவேற்றனர். உணவு உண்ண நாங்கள் அனைவரும் அமர்ந்தோம். அருமையான ஆரோக்கியமான உணவு. உணவருந்தும் போது என் கம்பெனி எம்டி பற்றி விசாரித்தார். நாங்கள் இருவரும் நண்பர்கள் என்று கூறினார். அப்போதுதான் கவனித்தேன், ஒரு பிரபல கம்பெனியின் கிஃப்ட் ஒன்று பக்கத்து டேபிளில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கம்பெனி எங்கள் கம்பெனியின் மேஜர் ஷேர் ஹோல்டர். அந்த கம்பெனிக்கு மிக பெரிய மரியாதை உண்டு. சொல்லப்போனால் அந்த கம்பெனி தான் எங்கள் கம்பெனியின் முதுகெலும்பு. அந்த கம்பெனி குறித்து நான் அவரிடம் விசாரித்த போது அந்த கம்பெனி என்னுடையதுதான் என்று மிக எளிமையாக தன்னடக்கத்தோடு கூறினார். நானும் என் மனைவியும் வாயடைத்து போய்விட்டோம். சொல்லப்போனால் நான் எங்கள் கம்பெனியில் வாங்கும் சம்பளம் இவர் எங்கள் கம்பெனியில் செய்த மிக பெரிய முதலீட்டால்தான். இந்த எஸ்டேட்டும் என்னுடையதுதான் என்று அடக்கமாக கூறினார். நான் அவரை தடுமாறியபடி சார் என்று சொன்னபோது எழுந்து வந்து என் தோளை தட்டி, நாம் இருவரும் நண்பர்கள், நோ ஃபார்மாலிட்டிஸ் என்று அன்போடு கூறினார். கார் வரை வந்து அவரும் அவர் மனைவியும் எங்களை சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தார்கள். வீட்டிற்கு திரும்பும்போது நான் மனதளவில் உறைந்து விட்டேன். என் மனைவி, இவ்வளவு செல்வ செழிப்போடு இருப்பவர்கள் எவ்வளவு எளிமையாக மற்றவர்களை மதிக்கும் மனப்பான்மையோடும் இருக்கிறார்கள் என்று வியந்தாள். அவள் மனதிலும் பெரும் மாற்றம். நான் என்னையே ஆராய்ந்தேன். நான் வாங்கும் சம்பளத்திற்கு இவ்வளவு ஆடம்பரம் தேவையே இல்லை. எல்லாமே லோனில் வாங்கியது. எனக்கு சம்பளம் கொடுப்பவர் எளிமையாக வாழ்கிறார். நான் ஆடம்பரமாக அதிக கடனுடன் வாழ்கிறேன். இதைத்தான் அழகாக சொல்வார்கள், ஆழமான நதி அமைதியாக பயணிக்கும் என்று. அது உண்மைதான். மற்றவர்களை அவர்களுடைய தோற்றத்தை கொண்டும் படிப்பை கொண்டும் மதிப்பிடுவதை இனி தவிர்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது தமிழ்மணி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.